மேகதாது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நலனில் இருந்து தொகுதி மறுவரையும் முக்கியமானது. திமுக கோபத்தில் இருந்து முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது என்று நான் இன்னைக்கு கூட அவங்க கலந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. அந்த எம்பிக்களை மட்டும் கூட்டுறதே ரொம்ப தப்பான ஒரு காரியம். எங்க கட்சி எம்பி அவர் தனியாக முடிவெடுத்துருவாரா? இப்போ கட்சி தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணும். எனவே கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தான் கூட்டி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற வி.கே. சிவகுமார் அனைத்து கட்சி கர்நாடகா ஒற்றுமையாக இருக்கிறது தர முடியாதுன்றதுல தெளிவாக ஏன் அதை நீங்க பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் நிகழ்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தொகுதி மறுவரையில திமுக வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்க போறதா டெல்லியில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிவு செய்கிறார். திமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா? இல்லை, அதாவது திமுக அவங்க சொன்னது ரைட் ஃப்ரம் த பிகினிங். இப்போ அதையே அவங்க மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது திமுக என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இப்போ 543ல் 39 என்பது 7.18%. விகிதாச்சார அடிப்படையில் அந்த 7.18% மாற்றாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட். ஆனால் நான் அதை விட தாண்டி நான் யோசித்தேன். இப்போ எங்கள் கட்சி என்ன பார்க்குது அப்படின்னா, இவங்க தொகுதி மறுவரையறை இந்த நம்பரை மட்டும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலை. அதோடு சேர்ந்து தொகுதிகளினுடைய பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா, எல்லை, அதை மறுவரையறை செய்ய போகிறாங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது இப்போ உதாரணமாக நாங்கள் அஸ்ஸாமில் போன ஒரு தொகுதி ஜெயித்தோம். இந்த தொகுதி மறுவரையறையில் எங்களுக்கு வலுவான ஒரு பகுதியை அவங்க வேற இதோட பக்கத்து தொகுதி, சரி, அது பக்கத்து தொகுதியோடு போகிறதுனால 2லையும் லெஃப்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 1ல் இருந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த எல்லையை பிரிக்கிறப்ப வர்றது. நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில் உள்ளாட்சி மன்றங்களில் மறுவரையறை செஞ்சாங்க. பட் ஏடிஎம்கே அதை இன்டென்ஷனலாக பண்ணல. ஆஃபீஸர்ஸ் என்னென்னா, தொகுதி மறுவரையறை செய்யும்போது நீங்கள் உங்களுக்கு பாளையங்கோட்டை இல்லை மேலப்பாளையம் தெரியும். மேலப்பாளையம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பகுதி. அநேகமாக 7 கவுன்சிலர்கள் இஸ்லாமியராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அநேகமாக அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் சேர்த்து இப்போ 2 பேர் தான் ஜெயிக்க முடியும் இஸ்லாமியர். அப்போ கட்டாயமாக ஒரு என்ன மண்டல குழு தலைவர் இருக்கார் இல்லையா, இஸ்லாமியராக இருப்பார். இனிமே கட்சிகள் பார்த்து அவங்களை நியமிச்சா உண்டே தவிர அந்த நேச்சுரலாக வர்ற அந்த ப்ராசஸ் அங்கே இல்லை. சரி, அப்படி பல பகுதியிலையும் மதச்சிறுபான்மையினர், ஈவன் தலித்துகள், கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அதை பவுண்டரிகளை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இன்னும் ஒரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர இது பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் திமுக கோபத்தில் இருந்து நம்ம முடிவுகளை எடுத்து விடக்கூடாது என்று நான் இன்னைக்கு கூட அவங்க கலந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இருக்கும். அதனை கேட்க தவிர்க்கிறாங்க, வேண்டாம் இல்லை, அது அவங்க தவிர்த்திருக்கக்கூடாது. மேகதாது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நலனில் இருந்து தொகுதி மறுவரையும் முக்கியமானது. இல்லை, அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இல்லையா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கிற பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி பேசாமல் நாங்கள் எம்பிக்களை கூட்டுறோம், அதில் நீங்கள் பங்கெடுப்பீங்களா அப்படின்னு. இல்லை, அந்த எம்பிக்களை மட்டும் கூட்டுறதே ரொம்ப தப்பான ஒரு காரியம். சரி, எங்கள் கட்சி எம்பி அவர் தனியாக முடிவெடுத்துருவாரா? கட்சி தலைமை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் தலைமை. இல்லை, கட்சியினுடைய கமிட்டிகள் முடிவு. கமிட்டி. அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை தான் எங்கள் எம்பி சொல்ல போகிறாங்க. நீங்கள் இதை மட்டும் கூட்டியதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எம்பியாக வர்ற ஒருத்தர், எம்எல்ஏவாக ஒருத்தருக்கு
ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்வதில் கூட கஷ்டம் இருக்கலாம். எல்லாரும் எல்லாமும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்களே. இப்போ கட்சி தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணும். எனவே கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தான் கூட்டியிருந்திருக்கும். இல்லை இப்போ நீங்கள் திமுக கலந்துக்கணும் பங்கெடுக்கணும்னு இப்போ சொன்னீங்களே தோழர், இப்போ கலந்துக்கணும் பங்கெடுக்கணும் இல்லை அவங்க ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணணுமா என்ன? அது தப்பு தான் சொல்லிட்டு ஏங்க கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறது தாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க. அவங்க ஆலோசனை கொடுக்கணுன்ற. நிச்சயமா தொகுதி மறுவரையறை சம்பந்தமான இந்த விவாதம் எப்படி வந்தது? ஆந்திராலயா தெலுங்கானாலயான்னு தெரியல, பிரதமர் பேசுறாரு. பேசின உடனே அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு பேசுறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வாக அதை மாற்ற முயற்சி. அதை திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வாக மாற்றணும்னா அதுதானே. மெஜாரிட்டியை நீங்கள் வெளியே விட்டுட்டு எப்படி? மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 58-60 பேர் இருப்பாங்க. 60 ஆமாம், 39 8 47 10 57 பேர். அதில் 30 பேர் திமுகவில் மட்டும் இருக்காங்க. ஏன் அவங்கள தள்ளி விட்டுட்டு நீங்கள் பண்ணுறீங்க? பண்ணக்கூடாது இல்லை. அப்போ நீங்கள் திமுக தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த தலைமை இதை பற்றியும் பேசியிருக்கும். எது? காவேரி மேகதாது அணை கட்டுறதை பற்றி, அணை கட்டுறது சம்பந்தமாக பேசியிருக்கோம். ஒரு சீரியஸான பிரச்சனை அது. அது மழை பெஞ்சிருச்சு, உவரி தண்ணீர் வந்துருச்சு, கடவுளே எங்கள் அண்ணனுக்கு துணையாக இருக்காரு. கடவுள் இதெல்லாம் மீம்ஸ்ல வருது தோழர். கடவுள் துணையா இருப்பாரு. கடவுள் 50 வருஷத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் காவிரிக்கு வந்த தண்ணீர் மிக குறைவாக வந்தது இந்த ஆண்டு தான் சொல்லிட்டாங்கல்ல. கடவுள் ஏன் துணை இருக்குல்ல அதுக்கு? சரி, இப்போ எங்கள் மாநில குழு கூட்டம் கன்னியாகுமரியில் நடந்தது. நாகை மாவட்ட செயலாளர் பேசுனது பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்தது. குடிதண்ணீருக்காக வறட்சிக்கு எதிராக 22 இடத்துல அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. பயிர் நடவை விடுங்க, குடிதண்ணீரே பிரச்சனைன்னு அவர் பேசினார். நான் கூட சொன்னேன், இதை எல்லாத்தையும் தொகுத்து நீங்கள் அங்கே என்ன நிலைமை இருக்குன்னு ஒரு தீக்கதில் கூட ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கு எப்போதுமே நீங்கள் இதர மாநிலங்களோடு ஒரு பிரச்சனை அல்லது ஒன்றிய அரசோடு ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது தான் தமிழ்நாடு ஒற்றுமையாக நிற்கிறது, ஒரே கருத்தில் நிற்கிறது என்ற தோற்றத்தை. உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற டி.கே. சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. எஸ், அது என்னது? அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டுறாரு? அங்கே கூட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் கூட்டுறாரு. என்னன்னா கர்நாடகா ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறார். கட்சி வேறுபாடு எல்லாம் தாண்டி கொள்கை வேறுபாடு, இந்த இஷ்யூல நாங்கள் ஒன்றா ஒற்றுமையாக தர முடியாதுன்றதுல தெளிவாக ஏன் அதை நீங்கள் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? கட்டாயம் பண்ணியிருக்கணும். அதை அப்படி பண்ணாமல் இருந்தது அவங்க செய்கிற தப்புன்னா, கலந்து கொள்ளாமல் திமுக இருப்பது நிச்சயமாக திமுக செய்கிற தப்பு. அது சரியல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல இந்த அரசு முயற்சி எடுக்கலை. ஆனால் நான் தனியாக போய் பக்கத்து மாநில முதல்வரை சந்திச்சுட்டு வரேன் அப்படின்ற முடிவை எடுத்து அதில் ஏதாவது அவமானம் ஏற்பட்டாலும் கூட அதை ஏற்றுக்க நான் தயார்னு முதலமைச்சர். இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் அவர் போகலையே. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் என்றால் அதில் அவர் ரொம்ப எமோஷனலாக அதை சொல்லணும்னு நினைச்சாரு. ஆமாம், பரவாயில்ல. இட்ஸ் நாட் எமோஷனல், இட்ஸ் நாட் எமோஷனல். இப்போ நான் எனக்கு என்ன பார்க்குறேன், அந்த தான் எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காக அவர் சொல்கிறார். நீங்கள் போய் அவமானப்பட்டீங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்க கொந்தளிப்பாங்க தனியாக. முதலமைச்சர்னு வரையில் நான் சும்மா இருக்க முடியாது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கலெக்டிவாக கேளுங்க. கேட்ட பிறகு முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் வேரியஸ் இன்புட்ஸ் எப்போதுமே ஒரு பிரச்சனையை அணுகுகிற போது எல்லா விதமான தரவுகளும் இன்புட்டும் கிடைக்கும் போது யுவர் ஹேண்ட் வில் பி ஸ்ட்ரெங்தன்ட், ஒரு வாய்ஸ் வில் பி ஸ்ட்ரெங்தன்ட், மாரல் பூஸ்ட் அதில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறது தான். அப்போ நீங்கள் நிறைவான கேள்வி தொடர், வெளியே இருந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க டிவிக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு இப்போ உங்களுக்கும் டிவிக்கு அரசுக்குமான உறவு எப்படி இருக்கு? எங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஒரே ஒரு உறவு தான். என்னது?
இந்த அரசாங்கம் கவலாமல் பார்த்துப்போம். அது உண்டு கவர்னராக. ஆமாம், அதை தவிர வேற என்ன இருக்கு? திமுக கூட்டணியில தொடர்றதுல என்ன சிக்கல்? இது பலரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறீங்க தாவேக்காவுக்கு, புரிந்து கொள்ள முடிகிறது. இனி திமுக கூட்டணின்னு ஒரு கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இந்த கூட்டணியில கொள்கை கூட்டணியாவே தொடரலாம்னு கேட்குறாங்க. ஒன்று இல்ல இல்ல, நீங்க 100 நாள் ஆயும் கூட அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்டே இருக்க வேண்டியது. என்ன கேட்குறாங்க, நான் தெளிவா நான் மறுபடியும் பதிவு பண்ணிடுறேன். நான் பார்க்குற மக்கள் என்னன்னா, நீங்க வெளியே இருந்து ஆதரவு எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. கொள்கை ரீதியான திமுக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியே வரணும்? திமுக கூட்டணி ஒன்று இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதுல நீங்க பயணிக்கலாமேன்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். இல்லை, திமுக அது ப்ராப்ளம் என்னன்னா, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? நாங்கள் திமுகவோட, அதாவது கூட்டணி என்கிற வார்த்தையை நாங்கள் எப்போதும் பயன்படுத்துறது இல்லை. கொள்கை கூட்டணிலாம் பயன்படுத்துறதே இல்லையா? அவங்க சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு கொள்கை ரீதியானதான், ஒரு குறிப்பிட்ட கொள்கை. பல முறை பேசியிருக்கோம். ஆமா, ஆன்டி பிஜேபி. எப்படிப்பட்ட கொள்கையாக நம்ம நிற்கிறோம்? ஆமா, மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இந்த மூன்றுக்காகவும் திமுகவோட பல விஷயங்கள்ல எங்களை வேறுபாடு இருந்தது, போராடி இருக்கோம். இப்போ நீங்க சாம்சங், வேலை நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியும். பட் என்ன கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னா, அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த மூன்றையும் இந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ண வரைக்கும் இது மதச்சார்பின்மையில் இருப்போம்னு சொல்றோம். ஆனால் இந்த மூன்றுக்கும் ஆபத்து வரும்போது நாங்கள் நடத்துகிற போராட்டத்தில் திமுகவையும் கூப்பிடுவோம், திமுக கூப்பிட்டா திமுகவோடவும் போவோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அதை சிக்கலாக்குனாங்க. விமர்சனங்கள் என்கிற பெயரில் ரெண்டு தரப்புல இருந்து வந்து நாங்கள் கவனிச்சோம். ஓகே, நீங்க பேசுனதையும் பார்த்தோம், அவங்க தரப்புல பேசுறதையும் பார்த்தோம். ஆமாம், நாங்கள் முரசொலியும் பார்க்குறோம், தீக்கத்திலும் பார்க்குறோம். மாற்றி என்ன பண்ணுறோம்? தீக்கத்தில் என்ன தப்பு? இப்போ நான் முரசொலி எழுதுனதுக்கு நான் பதில் எழுதுனேன், அதை பதில் எழுதுறது, அதை பார்க்குறோம், மாற்றி பார்க்குறோம், ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். பட் இதில் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் இது பண்ணியிருக்க மாட்டேன். அதில் சண்முகம்கிட்ட குறி வச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் சண்முகம் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எங்கள் மாநில செயலாளர் சொல்கிறாருன்னா இப்படி சொல்றாருன்னு சொல்லலாம். ஆனால் தலைப்பே சண்முகத்தின் உண்மை முகம் ஏன் நீங்க போடணும்? அவருக்குன்னு தனிப்பட்ட முகம் என்ன இருக்கு? அவர் சிபிஎம்னுடைய முகம், அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் நான் பேசுறதுல தவறு இருந்தால் அவரும் சுட்டி காட்டுவார். இது ஒன்றும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, தலைவர் சொல்லிட்டாரு எனவே பின்னால் எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லி. தலைவர் கூட்டாக எடுத்த முடிவை அவர் தெரிவிக்கிறார். கருத்து வேறுபாடே இல்லாத கட்சியா சிபிஎம்? நான் பல நேரங்களில் சொல்வேன், எங்கள் கட்சி திட்டத்திலேயே எல்லா பொதுச் செயலாளர்களுக்கும் 100% உடன்பாடு இருந்திருக்குமா என்று கேட்டால், அதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறவர்கள் ஒன்றுலையாவது மாறுபட்ட கருத்து எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஃபார் தட் மேட்டர் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கிற கட்சியில தானே நீங்க சரி எதுன்னு பார்க்க முடியும். நான் சிபிஎம் அது இருக்கிறதுலையே அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாரும் இருக்கும். இப்போ இதில் ஒரு விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கும், அது எங்கள் விவாதங்களில் வரும் போகும். எனவே அப்படி குறிப்பிட்டு அவரை பண்ணது உண்மையிலே எங்கள் தோழர்களை ரொம்ப காயப்படுத்துச்சு. அது பண்ண. ஆனால் திருப்பி நான் அப்படிலாம் என்னுடைய பதிலில் அப்படி இருந்திருக்காது. சிலர் வீடியோ போட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஆதரவாக வீடியோ போடுறவங்க பதிலுக்கு இவங்க பல ஆதாரத்தை எடுத்து விட்டாங்கன்னா திமுக காலி, பார்த்துக்குங்க, கவனமா இருக்குன்னு வீடியோ போடுறதுங்க. அது சில பேர் போட்டாங்க. நான் அதான் சொல்றேன், இந்த இது இருக்கு இல்லையா, அஃபிஷியலா என்னது, முரசொலி என்ன சொல்லுச்சு, தீக்கதிர் என்ன சொல்லுச்சு, என்ன நடந்தது, என்ன உரையாடல், ரெண்டு பேரும் என்ன உரையாடல் நடந்தது. நீங்க ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, தீக்கதிர் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். கடைசி 2 பேராகிராஃப்ல வாட் இஸ் அவர் அப்ரோச் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். டிராவிடியன் மூவ்மெண்ட் சம்பந்தமா அது ஒரு சோசியல் அசட்டை உருவாக்கி வச்சிருக்கு. பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தில் அதுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கு. அது நாங்கள் இப்போ பண்ணதில்லை, 2022 நாங்கள் விவாதிச்சு முடிவெடுத்தது. அது எங்கள் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்து தான் அந்த கட்டுரை வெளியே வந்தது. நான் எழுதினேன், கரெக்ஷன் எல்லாரும் தான் போட்டாங்க. தோழர் சண்முகம் உட்பட தான் போட்டார். அதில் அங்கே ஒன்றும், அவர் தானே மாநில செயலாளர், அவரும் பார்த்து தான் அதில் போட்டார். அதில் என்ன பிரச்சனை இருக்கு? தட் இஸ் அவர் இன்டென்ஷன். ஸோ திமுகவில் ஒரு பகுதி கொஞ்சம் கோவம் இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க.
டுடே நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் இருக்கா? என்ன நீங்க தாவேக்காவோட அவங்க வெளியில இருந்து ஆதரவு புரிஞ்சுக்கொள்ள முடியுது, திமுக விட்டு ஏன் போகணும்? கொள்கை கூட்டணின்னா பேசிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் கூடவே திமுக நான் அந்த 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 இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். திமுக கூடவே இருக்கிறது, அதிமுக கூடவே இருக்கிறது, தாவேக்கா, நான் எதுக்கு கட்சி வச்சிருக்கணும்? நான் டிஸ்மிஸ் இன்னைக்கு இருக்க இந்த நிலைமை, இந்த மாதிரியான ஒரு புறச்சூழல், அதை நான் உண்மையிலேயே அதுல இன்னைக்கு நின்று இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நிக்கணும் இல்லையா? நீங்க கேட்டா அந்த கேள்விக்கு தான் நான் அது பதில். இன்னொன்னு அழுத்தமா சொல்றாங்கன்னா, திமுக இந்த தொகுதி மறுவரையில எடுக்கக்கூடிய முடிவு தெளிவா இருக்கணும் அப்படின்றத வெளியே போய் ஏன் சொல்லணும்? கூட இருந்தே சொல்லலாமே, தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுன்றது. வெளியே போயிட்டீங்க அப்புறம் என்ன சொல்றது? திமுக எம்பிக்கள் கவனமா இருக்கணும், தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு. அது என்ன வெளியே போய் கருத்து சொல்றதுன்னு சொல்றாங்க. ஏன் ஏன் அது கூடயே இருந்து சொல்லலாம், அதுல என்ன அப்படின்னு. ஏன் வெளியே இருந்தா சொல்லக்கூடாதா? நீங்க இப்படி முடிவு எடுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா? நல்ல முடிவு எப்பொருள் யார் யாரைவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தானே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே நான் அன்னைக்கு போயிருந்தேன். நான் வள்ளுவர் உண்மையிலே கலைஞர் ஒரு விஷனரி தான். வள்ளுவர் சிலையை வச்சு அந்த அந்த மொத்தத்தையும் விவேகானந்தர் பெயரால் கபலீகரம் செய்வதற்கு அவங்க செய்கிற முயற்சியை இவர் நைஸாக அதை எப்படி பண்ணியிருக்காருன்னு நான் பார்த்தேன். அதை விட என்னன்னா, இப்போ போட்ட கண்ணாடி பாலம், அது வெறும் கண்ணாடி பாலம் அல்ல. நீங்கள் அவ்வளவு தூரம் வந்தவங்க வெறும் பாலம் போட்டிருந்தீங்கன்னா சரி, வள்ளுவரை பார்க்க வேண்டாம்னு கூட போயிருப்பாங்க. இந்த கண்ணாடி பாலம் போட்டதுனால கீழே அலைகள் அப்படியே எழும்புறதை பார்க்குறதுக்கு பிள்ளைங்களும் எல்லாரும் போகிறாங்க. அவ்வளோ தூரம் போனவங்க இல்லை வள்ளுவர் வேண்டான்னு வர மாட்டாங்க. ஸோ வெதர் யூ ஆர் ஃப்ரம் சவுத், நார்த், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஆர் சம்வேர் ஃப்ரம் த வேர்ல்ட், எவ்ரிபடி வில் விசிட் தேர். அது 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 இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அம்சம் தான். நீங்கள் கல்ச்சுரல் இன்டர்வென்ஷனில் இது ரொம்ப முக்கியமானது என்று தான் நான் நல்லா பாராட்டுறீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பார்க்குறவங்க கூடயே இருந்து பாராட்டுறாங்கல்ல. இல்லை, கூடயே இருக்கிறதுக்கு நான் ஏன் வந்து சிபிஎம்மாக இருக்கணும்னு கேட்குறேன். சரி, நல்லது. நீங்களும் நான் இப்போவும் சொல்கிறேன், ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா ரொம்ப கடுமையான சூழல் வந்தாலும் கடந்த சில வருடங்களாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதவெறிக்கு எதிராக, இந்துத்துவாவுக்கு எதிராக, மதச்சார்பின்மைக்காக ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ல இருந்து பவர்ஃபுல்லாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதன் பொருள் நான் திமுகவில் போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சாம்சங்கில் தப்பு தான் பண்ணீங்க, வேலை நேரத்தில் தப்பு தான் பண்ணீங்க, இதை சொல்றதுலையும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. கேட்கறதுல அவங்களும் தயங்கலாம், அவங்களும் அதை உணர்ந்தாங்க, கைவிட்டாங்க. ஆமா, அதுதான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இல்லைன்னா நான் திமுகவில் இருந்தா தான் நீங்க ஏங்க நீங்க திமுகல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு கேட்கலாம். நான் சிபிஎம்ங்க. திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ ஆதரவு மாறி மாறி கொடுக்கறதுக்காக நான் வரல. இன்னைக்கு இருந்த சூழல், இப்போ இருக்கிற சூழல், ஒரு நியோ ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்கள் வாழ்நிலையை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்திய குடிமகனான்னு கேள்வி கேட்குறான். 5.5 லட்சம் பேருக்கு இந்த எஸ்ஐஆர் வரும்போது நம்ம என்ன சொன்னோமோ 5.5 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டே இல்லைன்றான். உன்னோட பாஸ்போர்ட்டு ட்ராவல் டாக்குமெண்ட் தான், அது இந்திய குடிமகன் என்பதற்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறான். நீ எஸ்ஐஆரில் உன் பேர் இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நீங்கள் இவ்வளோ பெரிய டேஞ்சர் உங்கள் ஊரில் இருந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிரான போராட்டம் ரொம்ப முக்கியமானது. உண்மையில் நான் அதில் திமுக ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணிச்சு. அந்த ரோலை தொடர்ச்சியாக பண்ணணும். இன்ஃபேக்ட் திமுக அதை பண்ண வேண்டும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதை செய்யணும். அவங்க சிறப்பாகவே செஞ்சாங்க, சிறப்பாகவே செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேணும். நிறைவான கேள்வி கூட, இப்போ குளத்தூரில் மறுபடியும் இவிஎம் மிஷின் எடுத்து சரிபார்க்கிற பணி நடக்கும் பொழுது, இப்போ மதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க, விசிக 2 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க, கம்யூனிஸ்டுகள் நீங்கள் 2 பேரும் 2 தலா 2 தொகுதிகளில் இன்றைக்கி வெற்றி பெறுறீங்க, இந்திய யூனியன் முஸ்லீம்களும் அங்கே ஒரு 2 தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. இந்த 2 சரியாக அந்த 2 கணக்கிட்டு இந்த வெற்றியில் எந்த விதமான ஐயமும் இல்லையா உங்களுக்கு? எஸ், அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவிஎம் குறித்து சந்தேகங்கள் பரவலாக கிளப்பப்படுது. சரி, எனக்குமே தனிப்பட்ட முறையில் அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா?
பட் இந்த விஷயத்தில் இப்படி தான் நடந்ததான்னு நான் வரல. பட் இவிஎம் மேனிப்புலேஷனுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு மெத்தட் தான். இல்லை உங்கள் கையில் வந்திருக்குன்ற கையில் இந்த 2 இந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு சந்தேகமே வரலையான்னு? இல்லை, அது தற்செயலானதாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு என்னன்னா இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த ரெண்டும் 2 வந்தது நியாயம்தான் என்பதற்காக இவிஎம் மேலே அல்லது சந்தேகப்படுவதோ அல்லது ஒருத்தருக்கு 5 ஒருத்தருக்கு 4ன்னு வந்துட்டதுனால இவிஎம் வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதோ என் பொருள் கிடையாது. ஏன்னா நாங்கள் இந்த போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 3 யூனிட் இருக்குல்ல, பேலட் விவிபேட் 2, 3வது கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டை தான் நம்ம என்ன போகிறோம். விவிபேட்டையோ இதையோ நம்ம விவிபேட் வந்து சரிபார்க்கறது மட்டும். ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு சிக்னல் போகும்போது மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொன்னதுனால தான் 2வதாக நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டை வைங்க, கடைசியாக விவிபேட்டை வைங்க. ஏன்னா கண்ட்ரோல் யூனிட்டினுடைய அவுட்புட்டு தானே விவிபேட்டுக்கு வரும். அப்போ மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்புறம் 2024 தேர்தலுக்கு முன்னால் 23 கட்சிகள் சேர்ந்து அந்த கோரிக்கையை வச்சோம். தேர்தல் ஆணையம் அதை ஏற்க மறுத்தது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க ஏற்க மறுக்கிற போதே அது வெளிப்படைத்தன்மையற்றது என்பது நமக்கு தெரிஞ்சது. எனவே அந்த சந்தேகம் இருக்கிறது, தற்போதும் இருக்கிறது சந்தேகம். இந்த கொளத்தூரில் நடக்கக்கூடிய இந்த பணியெல்லாம் பார்க்கிற பொழுதும் இல்லை, கொளத்தூரில் அது முழுமையாக விசாரித்து எல்லாம் வந்த பிறகு தானே நம்ம பேச முடியும். இப்போ அவர் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படி எந்த தப்பு நடக்கலைன்றாரு. 2-3 இடத்துல மேனுவல் எரர்ன்றாரு. ஆமாம், இது டெக்னிக்கல் எரர் தான், சரி பண்ணிடலாம், சரிக்கலாம்னு சொல்கிறாரு. என்ஆர் இளங்கோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. என்ஆர் இளங்கோ ஒரு ரெப்யூட்டட் லாயர் தானே. எனவே நாம் வந்து பொறுத்திருந்து இது எல்லாம் முடிவு வரட்டும், அந்த பிறகு பேசலாம். நன்றி தோழர். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.